ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ட்ரை குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நான் இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்காக கடையில் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் தான் நான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடரை ஒரு கப் எடுத்து அந்த கப் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே கப்லேயே நீங்கள் சுகர் மெஷர் பண்ணுறதுக்கு, தண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் கொஞ்சம் ரொம்ப லிக்விட் ஆகி ஆயில் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குலாப் ஜாமுனும் நமக்கு நல்லா கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்காது. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொறுமையாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இடையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ பிசைஞ்சி ரெடியாக இருக்குது. இது இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன கோழி குண்டு சைஸ் அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆயில் பொரிக்கிறதுக்கு நிறைய ஆயில் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நார்மல் சைஸ்லேயே நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேகும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதே மாதிரி ஜீராவில் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெருசாகும். அதனால் நார்மலாக பாருங்கள், இந்த சைஸில் ஒரு கோழி குண்டு சைஸு, அதை விட கொஞ்சம் பெருசாக கூட நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுட்டு அது தனியாக இருக்கட்டும். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான ஜீராவை ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நான் எந்த பவுலில் அந்த பவுடர் எடுத்தேனோ, ரெடி மிக்ஸி பவுடர் எடுத்தேனோ அதே அளவுக்கு சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியும் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு தண்ணியையும் ஊற்றி நம்ம இந்த பாகு காய்ச்சலாம். இப்போ இந்த தண்ணியும் சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இடையில ஒரு 5 ஏலக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடராக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது ஒரு 4 சாஃப்ரான் மட்டும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சாஃப்ரான் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது சப்போஸ் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இடையில இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோங்க. 5 நிமிஷம் ஆன உடனே இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் ஊற்றி ரெடியாக வச்சுடுங்க. இப்போ அடுத்தது இன்னொரு பேன் எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நான் சூரியகாந்தி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பால்ஸை ஃபுல்லாக உள்ளே போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா வெளியில் இருக்க லேயர் மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே நமக்கு மாவாக அப்படியே வேகாமையே இருந்துடும். அதனால அடுப்பை பொறுமையாக ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக நம்ம நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 5 பால்ஸ் மட்டும் போட்டிருக்கேங்க. நீங்கள் இது ஃபுல்லாகவே நீங்கள் நிறைய பால்ஸ் இந்த ஆயில் ஃபுல்லாக போட்டு கூட நீங்கள் நிறையவே பொரித்து எடுக்கலாம். இது எதுவும் ஒன்றோட ஒன்றெல்லாம் ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல டீப் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. வந்த உடனே நம்ம இது ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு இதே மாதிரி நல்லா பொறுமையாக பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஜீராவை ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு நம்ம ஒரு கவர் பண்ணி ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே நீங்கள் வச்சுருங்க. இந்த ஜீராவில் இந்த உருண்டைகள் ஃபுல்லாகவே, குலாப் ஜாமுன் உருண்டைகள் ஃபுல்லாகவே நல்லா ஊறட்டும்.
ஒரு 5 to 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வந்து அழகாக சர்வ் பண்ணலாங்க. அவுட் சைடு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே வந்து ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக பண்ணியாச்சு இந்த குலாப் ஜாமுன் டிஷ்ஷு. நீங்கள் எல்லா செலப்ரேஷன்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் இதை வந்து ஈஸியாக குயிக்காக நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி இந்த குலாப் ஜாமுன் ட்ரை குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்தியன் மசாலா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.